யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 22, 23ஆம் வசனம் பாருங்க, வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கவனிக்கிறீங்களா? அப்போ எத்தனை பேர் வீட்டில் கண்ணாடி இருக்குது? எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் கண்ணாடியை பார்த்துட்டு வந்தீங்க? எல்லாருமே பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? ரூமுக்கு ரூமு கண்ணாடி இருக்குது, சைஸு ஒவ்வொரு சைஸில் இருக்குது, ஆள் உயர கண்ணாடி இருக்குது இல்லைங்களா? பைக்கில் பார்க்குறோம். வீட்டில் பார்த்தது மாத்திரமல்ல, பைக்கில் ஏறும்போது அந்த கண்ணாடியை ஒரு தடவை பார்க்கறது, அப்புறம் இங்கே வந்து சர்ச்சுக்கு இறங்கும்போது, அப்புறம் இறங்கும்போது ஒரு தடவை கண்ணாடியை பார்க்கறது, அப்படின்னு கண்ணாடியை பார்த்துட்டே இருக்கிறீங்களா? இவர் என்ன சொல்கிறாரு கவனிங்க. எதுக்கு கண்ணாடியை நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாம் சரியாக இருக்கிறதா இல்லைங்களா? முடி கலைஞ்சி இருக்கிறதா, ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கிறதா, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்ணாடி உங்களுக்கு காட்டுகிறது இல்லைங்களா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி என்ன குறை இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு கண்ணாடி இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையில் ஏன் வெற்றி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஏன் செழிப்பு இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஏன் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் காட்டுகிற ஒரு கண்ணாடி இல்லையா? உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் இருதயத்தையும் காட்டுகிறதுக்கு ஒரு கண்ணாடி இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி இருந்தால் எப்படி இருக்கும்? இருக்குது. அதை தான் இங்கே எழுதுகிறாரு. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. இந்த பைபிள், இந்த வேதமே கண்ணாடின்னு இவர் எழுதுகிறார். உங்கள் வாழ்க்கையை காட்டுகிற கண்ணாடி. அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே புறப்படும் போது, எந்திரிக்கும் போது அடிக்கடி கண்ணாடி பார்க்கிறது போல இந்த கண்ணாடியின் முன்பாகவும் நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். இந்த கண்ணாடியை நீங்கள் பார்க்கும்போது இந்த வேத வசனம் என்கிறதான வசனத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை அது காட்டும், பிரச்சனைகளை காட்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து செல்ல வேண்டிய பாதையை அது காட்டும், உங்களை திருத்தி கொள்ள வேண்டிய இடத்தை அது காட்டும். உங்களுக்குள்ள ஏன் இந்த முன்னேற்றம் இல்லை, ஏன் இன்னும் பிரச்சனை இருக்கிறது, ஏன் இன்னும் குழப்பம் நீடிச்சுட்டே இருக்கிறது, ஏன் சண்டை தீர்ந்த பாடு இல்லை, ஏன் கடன் தீர்ந்த பாடு இல்லை அப்படிங்கிறத எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் போட்டு காட்டுகிற கண்ணாடி தான் இந்த வேத புஸ்தகம். அப்போ இந்த வேத புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்ணாடி மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? அதற்கு முன்பாக வந்து நிற்கணும், பார்க்கணும். பார்க்கறது மாத்திரமல்ல, 22ஆம் வசனத்தில் சொல்றாரு இல்லையா? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. இந்த வஞ்சியாதபடிக்குங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க? அண்டர்லைன் பண்ணுங்க, கவனிங்க. வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படிங்கிறாரு. இப்போ வஞ்சியாதபடிக்குங்கிற வார்த்தையை ஏன் அண்டர்லைன் பண்ண சொன்னா, இந்த வஞ்சிக்கிறவங்க தான் யாருன்னா, காதில் பஞ்சு வைக்கிறவங்க, கண்ணை பார்க்காம, நல்லதை பார்க்காம அப்படியே திரும்பி போகிறவங்க, ஏதாவது சொன்னாலும் அதை கேட்காதபடி இருதயத்தை அடைத்து கொண்டு இருக்கிறவங்க தான் வஞ்சிக்கப்படுகிறவங்க. அவங்களையே வஞ்சிக்கிறாங்க, அவங்களே என்ன செய்கிறாங்க? வஞ்சித்து கொள்கிறாங்க. அதுதான் குருடாக்கப்பட்ட, காதுகள் அடைக்கப்பட்ட, கண்கள் மறைக்கப்பட்ட விசுவாசி தான் யாரு? வஞ்சிக்கப்பட்டவன். கவனிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் உங்களை நீங்களே என்ன செய்யாதீங்க? வஞ்சிக்காதீங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்வாரே, ஆனால் இதை செய்யுன்னு சொன்னால் நீங்கள் செய்யுங்க. அப்படி செய்யாட்ட நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிறீங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தில் உணர்த்துவாரே, ஆனால் அதை செய்ய தாமதம் பண்ணாதீங்க. அதை தாமதம் பண்ணும்போது நீங்கள் உங்களையே நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் தீமையை நீங்களே வருவித்துக் கொள்கிறீங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களோடு பேசும்போது அதை கேட்காதபடி காதில் பஞ்சு வைத்தது போல, அடைக்கப்பட்டவர்கள் போல இருக்காதீங்க. அப்படி இருந்தா நீங்க உங்களை நீங்களே என்ன செய்றீங்க? வஞ்சிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்க விரும்புகிறதை காட்டிலும் உங்கள் தேவன் அதிகமாகவே விரும்புகிறார். அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். அப்ப இந்த வசனத்தை கண்ணாடி போல பைபிளை நாம பார்க்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செய்கிறவர்களாய் இருக்க நாம் இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். வாழ்க்கையில் பலன், பிரகாசம், வெற்றி, சமாதானம், ஆரோக்கியம் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்கும்.